Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸோட கண்டினியூஷன். டிசீசஸே நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ரொம்ப நாளாக. பிகாஸ் பாக்டீரியல் டிசீஸ், ஃபங்கல் டிசீஸ், வைரல் டிசீஸ், புரோட்டோசோவன் டிசீசஸ், ஹெல்மெந்தோஸ், அங்கேருந்து அப்படியே திருப்பி எய்ட்ஸ் பார்த்தோம். நடுவில் இம்யூனிட்டி பார்த்தோம். இம்யூன் சிஸ்டம், அதுக்கப்புறம் இருக்கிற இன்னேட் இம்யூனிட்டி, ப்ளஸ் அலர்ஜீஸ், ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ், பாசிவ், ஆக்டிவ், வேக்சின்னா என்ன, அது இதுன்னு அப்படியே பார்த்து முடிச்சுட்டு திரும்ப எய்ட்ஸை பற்றி படித்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இன்ஃபெக்ஷியஸ் எல்லாம் போயாச்சு. கேன்சருக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர், மெட்டபாலிக் டிசீஸ். உலகம் ஃபுல்லாகவே கேன்சருங்கிறது எவ்வளோ கொடூரமான டிசீஸாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போது இந்த உலகத்தில் சாகிற நிறைய பேர், அதாவது ரேஷியோவில் அதிகமாக இருக்கிறது ரெண்டு இம்பார்ட்டன்ட் டிசீஸ். ஒன்று வந்து கார்டியோவாஸ்குலார் டிசீஸ், ஹார்ட் ரிலேட்டடாக வர டிசீஸ், ஹார்ட் அட்டாக்கு ஆர்எல்ஸ் கார்டியாக் அரெஸ்ட், இந்த மாதிரி. அடுத்ததாக நம்ம கேன்சர் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க, உலகம் ஃபுல்லாகவே சடன், அதாவது சிம்டமே இனிஷியல் ஸ்டேஜில் கொடுக்காம கடைசி ஸ்டேஜில் சிம்டம் காட்டுது. நம்ம ஒரு டாக்டர்கிட்ட எப்போ போவோம்னா சிம்டம் வரும்போது தான் போகும். எந்த டிசீஸ்மே, ஒரு ஃபீவர் வந்தாலும், லூஸ் மோஷன் வந்தாலும், இல்லை ஒரு சிம்டம். ஒரு டிசீஸ்க்கு சிம்டமே இல்லை, சடனாக ஒரு சிம்டம் காட்டும்போது அது கிளைமேக்ஸ் ஸ்டேஜில் இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? டெத்து தான் முக்கியமான விஷயமா நின்றுடுறது. ஸோ அந்த கேன்சர் பற்றி நம்ம படிக்க போகிறோம். இப்போ பார்ப்போம். Cancer is one of the most dreaded diseases of human beings and is a major cause of death all over the globe. ஸோ ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு டிசீஸ்ங்க இது. த்ரூ அவுட் வேர்ல்டு கம்பல்சரியாக டெத்துக்குள்ளே கொண்டு போய் நிறுத்திடுது. More than 1 million Indians suffer from cancer and a large number of them die from it annually. ஸோ நிறைய, மோர் தென் 1 million people suffer from cancer இந்தியாவில். அதில் நிறைய பேர் கம்பல்சரியாக செத்தும் போகிறாங்க ஒரு வருஷமும். The mechanism that underlie development of cancer or oncogenic transformation of cells, its treatment and control have been some of the most intense areas of research in biology and medicine. ஸோ ரொம்ப நாளாகவே, இட்ஸ் ஆல்மோஸ்ட் சம் 30-40 இயர்ஸாக கேன்சர் ரிசர்ச் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஜீன் மெக்கானிசம் இதுக்குள்ளே இருக்குது. ரொம்ப இன்டென்ஸ் ரிசர்ச் இன் பயாலஜி அண்ட் மெடிசன்னா கேன்சரை பற்றி தான் இருக்குது. எப்படி ஒரு நார்மல் செல் கேன்சர் செல்லாக மாறுது, எப்படி அந்த கட்டியாக மாறுது, அதனுடைய பவர்லாம் என்ன, அது எப்படி நியோபிளாஸ்மிக் செல், அதாவது ஒரு செல்லையாக ஊடுருவி போய் ஒரு இடத்துல வர கேன்சர் மொத்த பாடிக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது, அதெல்லாம் தான் ரிசர்ச்சில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் ஏரியா. In our body, cell growth and differentiation is highly controlled and regulated. Complete or systematic நம்ம body. In cancer cells, there is breakdown of these regulatory mechanisms. Normal cells show a property called contact inhibition. இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம அனிமல் டிஷ்யூஸில் படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், அனிமல் டிஷ்யூஸில் நாம் முக்கியமாக ஒரு 3 ஜங்ஷன் படித்தோம். அதில் எபிதீலியல் டிஷ்யூ படிக்கும்போது கேப் ஜங்ஷன், ஹடியர் ஜங்ஷன், அதுக்கப்புறம் டைட் ஜங்ஷன். இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கூட நான் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தேன். கேப் அப்படின்னு சொன்னால் கம்யூனிகேஷன் கேப்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்குமான கம்யூனிகேஷன் இது. ஹடிஹர்னா ஸ்டிக்கிங். ஓகே, ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் ஒட்டிக்கிட்டு இருக்குது, அதனால தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக நடக்குது. டைட் ஜங்ஷன்னா நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கிறது டைட் லிப்ட், ஒரு சீக்ரெட்டை வெளியே சொல்லாமல் இருக்கிறது, அதுக்காக ஒரு டைட் ஜங்ஷன். என்னென்னா ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் தொடர்பிலே கனெக்ஷனில் இருந்தாலும் இந்த செல்லோட கண்டென்ட் இன்னொரு செல்லுக்கு போகிறது இல்லை. ஸோ டைட்டாக வச்சுக்குது. இங்கே கண்டென்ட் நான் என் இடத்துல இருக்க, நீ உன் இடத்துல இருந்துக்கோ, ஹாய் பாய் சொல்லிக்கிறேன், அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனில் தான் ஒவ்வொரு செல்லும் இருக்குது. இதோட அப்படியே இங்கே படிச்சுக்கலாம். See, normal cells show a property called contact inhibition, by virtue of which contact with other cells inhibit their uncontrolled growth. So they contact with neighboring cell, but they don't
டோன்ட் க்ரோ. அன்னெசரியாக பெருசாக வளர்ந்து மற்றவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணி அந்த வேலையெல்லாம் பண்ணாது. அது மாதிரி நார்மல் செல்லில் இருக்கிற விஷயம் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். கேன்சர் வந்துட்டா இந்த கான்டாக்ட் இன்ஹிபிஷன் இல்லாமல் போகுது. ஸோ கேன்சர் செல்ஸ் appears to have lost this property. As a result of this, cancerous cells just continue to divide, giving rise to masses of cells called tumors. ஸோ கான்டாக்ட் இன்ஹிபிஷன் லாஸ்ட். அது என்ன ஆகுதுன்னா அப்படியே பெருசாகி டியூமராக ஃபார்ம் ஆகுது. Tumors are of two types, benign tumor and malignancy. Malignant tumor. Benignனா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, malignantனா cancer. Benign tumors normally remain confined to their original location and do not spread to other parts of the body and cause little damage. So benign tumorனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகாது, சும்மா ரொம்ப ட்ரபிள் கொடுக்காது, லைட்டாக ட்ரபிள் கொடுக்கும், போயிடும், டெத் அளவுக்கு கொண்டு போகாது. But the malignant tumors, on the other hand, are a mass of proliferating cells called neoplastic cells or tumor cells. இப்போ என்னன்னா ஒரு ஏரியாவில் இருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு ஓரல் கேன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க, மவுத்தில், அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டொமக்குக்கு போய், அங்கேருந்து அப்படியே இன்டெஸ்டைனுக்கு போய், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோலானுக்கு போய், அப்படியே பிளட்டில் மிக்ஸ் ஆகி, போனில் மிக்ஸ் ஆகி, இப்படியே எங்கெங்கேயோ போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருது, இறந்துருவாங்க. இந்த கேன்சரை என்ன கேன்சர்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இது ஓரல் கேன்சர் தான். இங்கே தான் ஆரம்பிக்குது, ஆனால் எல்லா ஏரியாவும் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்படி போகிறது பேர் தான் நியோபிளாசம். நியோபிளாஸ்மிக் செல்லாக இருந்து அப்படியே ஒரு ஏரியாவாக போய் இங்கே இந்த ஏரியாவை ரவுண்ட் அடிச்சுட்டு வருது பார்த்தீங்களா, இதுதான் மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் கால்டு மெட்டாஸ்டேசிஸ். ஸோ நியோபிளாசம் இல்லை, நியோபிளாஸ்மிக் செல்லுன்னா அந்த கேன்சராக ஃபார்ம் ஆன, கேன்சர் க்ரோத்தாக ஃபார்ம் ஆகிற செல்லு பேர் நியோபிளாஸ்மிக் செல். ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு மூவ் ஆகிறது பேர் மெட்டாஸ்டேசிஸ். படிப்போம். On the other hand, are a mass of proliferating cells called neoplastic or tumor cells. These cells grow very rapidly, invading and damaging the surrounding normal tissue. As these cells actively divide and grow, they also starve the normal cells by competing for vital nutrients. Cells sloughed from such tumors reach a distant site through blood, and wherever they get lodged in the body, they start a new tumor there. This property called metastasis is the most feared property of malignant tumor. இப்போ பார்த்தீங்கன்னா malignant tumorனா ஒரு அந்த நியோபிளாஸ்மிக்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, இன்ஃபெக்ட் பண்ண போகிற டியூமர்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. இந்த டியூமர்ஸ் எல்லாம் மாறுறது மட்டும் இல்லாமல் நெய்பரிங் செல்லை போய் அட்டாக் பண்ணும்போது நல்லா இருக்கிற செல்லுக்கு கிடைக்கிற நியூட்ரியண்ட்டை கூட இது எடுத்துக்கிட்டு கடன்னு உடையிறதுனால, பெருசாகிறதுனால நார்மல் செல்லும் அதனுடைய பவரை இழந்து கேன்சர் செல்லாக மாறுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஏரியாவாக மூவ் ஆகுது, பிளட் வழியாக மூவ் ஆகி அந்த ஏரியாவில் அது டியூமரையே கொடுத்துக்கிட்டே வரும்போது அதுதான் மெட்டாஸ்டேசிஸ். மெட்டாஸ்டேசிஸ்க்கு போயிடுச்சுன்னா கேன்சரை க்யூர் பண்ண முடியாது. அது உங்களுக்கு ஒரு கிளைமேக்ஸ் ஸ்டேஜுக்கு 4th லெவலுக்கு போயிடுறது. இஸ் த மோஸ்ட் ஃபியர்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேலிக்னன்ட் டியூமர். காசஸ் ஆஃப் கேன்சர், என்னெல்லாம் பண்ணால் இந்த கேன்சர் வருது, அப்போ பின்னாடி நம்ம இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. Transformation of normal cells into cancerous neoplastic cells may be induced by physical, chemical or biological agent. So ஒரு நியோபிளாஸ்மிக் செல்லாம் மாற்றுறது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மியூட்டாஜன், கெமிக்கல் மியூட்டாஜன் அப்படின்னு சொல்லுவோம். கேன்சர் செல்லு ஒரு மியூட்டேஷன் நடக்கிறதே கேன்சருக்கான சிம்டம் தான். ஸோ ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ், தீஸ் ஏஜென்ட்ஸ் ஆர் கால்டு கார்சினோஜென்ஸ். ஸோ மியூட்டாஜென்ஸுமே கார்சினோஜென்ஸ் தான். அயனைசிங் ரேடியேஷன்ஸ் லைக் எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸ் அண்ட் நான் அயனைசிங், எக்ஸ்ரேவும் காமா ரேவும் அயனைசிங் ரேடியேஷன், இது ஒரு வருஷம் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. அண்ட் நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ்குள்ளே வரும்போது யூவி ரேஸ் காஸ் டிஎன்ஏ டேமேஜ் லீடிங் டு நியோபிளாஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த கெமிக்கல் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே, காமா ரேஸ், யூவி ரேஸ். நம்ம யூவியில் எக்ஸ்ரே ரொம்ப காமன், அதனால தான் ப்ரெக்னென்ட் மதர் எக்ஸ்ரே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இட் இஸ் மியூட்டாஜன், இட் இஸ் அ கார்சினோஜன், இட் டிஸ்டர்ப், யூவி ரேஸ் டிஸ்டர்ப் டிஎன்ஏ. டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மாலிகுலார் இன்ஹெரிட்டன்ஸ் லெசன்லேயோ இல்லை கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ்லேயே பார்த்தோம்.
அதில் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஃப்ரேம் ஷிஃப்ட், மியூட்டேஷன், புரோட்டீன் சிந்தசிஸ் மாறுது, எல்லாமே மாறி கேன்சரை கொடுக்குது. The chemicals carcinogen present in tobacco smoke have been identified as a major cause of lung cancer. லங் கேன்சருக்கு முக்கியமான காரணகர்த்தா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ சிவ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, இதெல்லாம். Cancer causing viruses called oncogenic viruses have genes called viral oncogenes. So, virusala vara cancer. And oncology means the study of cancer. Oncologist, a cancer மருத்துவர். Oncogene, the gene which causes cancer. Oncogenic viruses இது கேன்சரை காஸ் பண்ற வைரஸ். Genes called viral oncogenes. Furthermore, several genes called cellular oncogenes, CONC போடுறாங்க பார்த்துக்கோங்க, or proto-oncogenes have been identified in normal cells which when activated under certain conditions could lead to oncogenic transformation of the cell. இருக்கு, எல்லா செல்லையும் இருக்கு. சில நேரங்களில் சில மியூட்டாஜன், சில கார்சினோஜென்ஸால this gets activated. இந்த CONC ஆல proto-oncogenes எல்லாம் getting activated. அப்போ the cell gets cancer. அது மட்டும் இல்லாமல் தான் கெட்டதும் இல்லாமல் தன்னை சேர்ந்திருக்க அத்தனை பேரையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறது. Cancer detection and diagnosis. Early detection of cancers is essential as it allows the disease to be treated successfully in many cases. Early detection ரொம்ப கஷ்டம், ஏன்னா சிம்டமே கொடுக்க போகிறதில்ல. பாடியில் நிறைய மச்சமோ இல்லை வார்ட் பரு மாதிரியான விஷயங்கள் வந்ததுன்னா அது கேன்சருக்கான சிம்டம். ஆனால் இது எல்லா நேரங்களையும் அது கேன்சர் தான். நிறைய பரு, நிறைய மச்சம் வந்து அது எப்பவுமே கேன்சர்னு சொல்ல முடியாது. இது ஒன் ஆஃப் த சிம்டம். இல்லைங்கன்னா லம்ப் வந்துச்சுன்னா, கட்டி மாதிரி ஏதாவது வர்றது, திடீர்னு ரொம்ப சிவியராக வெயிட் லாஸ் வர்றது, லாஸ் ஆஃப் ஆப்பிடைட் இருக்குது, ரெக்கரண்ட்டாக பெயின் இருக்குது, இதெல்லாம் நம்ம கேன்சரோட சிம்டம்ஸ் தான். ஆனால் இதை நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டோம், அதுதான். So, cancer is essential as it allows the disease to be treated successfully in many cases. Cancer detection is based on biopsy and histopathological studies of the tissues and blood and bone marrow test for increased cell counts in the case of leukemias. So, biopsy பண்ணி பார்க்குறதோ இல்லை histopathological study tissues எடுத்து பார்க்குறதோ இல்லை பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதோ, எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டண்ட். செல் கவுண்ட் இன் கேஸ் ஆஃப் லெக்யூமியாவில் எவ்வளோ WBC கவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறது, போன் மேரோ டெஸ்ட், இதெல்லாம். இன் பயாப்சி a piece of the suspected tissue cut into thin section is stained and examined under microscope, histopathological studies by a pathologist. ஸோ பயாப்சியில் அதுதான் பண்ணுவாங்க, தின் பீஸை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. டெக்னிக்ஸ் லைக் ரேடியோகிராஃபி யூஸ் எக்ஸ்ரேஸ், CT, computed tomography, and MRI, magnetic resonance imaging, இதெல்லாம் பார்க்குறது are very useful to detect cancers of the internal organs. MRI scan, CT scan, X-ray பார்க்குறது இதெல்லாம். Computed tomography uses X-rays to generate a three-dimensional image of the internal of an object. Three-dimensional viewல பார்க்குறது. MRI uses strong magnetic field and non-ionizing radiations to accurately detect pathological and physiological changes in the living tissue. ஸோ MRI CTலலாம் உள்ள அந்த செல்லோட கண்டிஷன், அதுக்கப்புறம் அதனுடைய சைஸு, அதனுடைய 3D வியூ எல்லாம் பார்த்து ஒரு கிளியர் கட்டாக எஸ் கேன்சர் வந்திருக்கு இந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்ல முடியும். இன்னைக்கு டிடெக்ஷன், அதாவது நமக்கு ஒரு உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது, ஒரு டவுட் நம்ம டாக்டர் அப்ரோச் பண்ண பிறகு இதெல்லாம் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நம்ம அப்ரோச்சே பண்ணலைன்னா தள்ளி போட்டு போனால் அது நம்மளை தள்ளி விட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப கொடூரமான டிசீஸாகவும் அதனால வர கஷ்டங்கள், மற்ற உபாதைகள் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. Antibodies against cancer-specific antigens are also used for detection of certain cancers. So, இதுவுமே யூஸ் பண்ணுறாங்க. certain antibodies against cancer-specific antigen or also இது கேன்சர் காசிங் ஆன்டிஜனுக்கு எகெயின்ஸ்டாக சில ஆன்டிபாடிஸை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டெக்னிக்ஸ் ஆஃப் மாலிகுலர் பயாலஜி கேன் பி applied to detect genes in individuals with inherited susceptibility to certain cancers.
மாலிகுலார் அனாலிசிஸும் நடக்குது. அதாவது சில பேருக்கு வந்து ரொம்ப இட் இஸ் நாட் தேர் பாடி இஸ் நாட் ரெசிஸ்டன்ட். இப்போ இன்டர்ஃபெரான் சொல்லுவோம், ஆன்டிவைரல் புரோட்டீன் அப்படின்னு நாம பார்த்தோம். இந்த இன்டர்ஃபெரான் நேச்சுரலாகவே சில பேருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் பட்சத்தில், ஸோ தே ஆர் டோட்டலி சசெப்டபிள் டு கேன்சர். அவங்க தே டோன்ட் ஹாவ் ரெசிஸ்டன்சி டுவர்ட்ஸ் எனி வைரல் ஜீனோம் உள்ள வரத்துக்கோ எதுக்குமே இல்லைன்னா, அந்த பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் அந்த இன்டர்ஃபெரானே கம்மியாக இருந்தால் செல் கிளென்சிங் ப்ராசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அவங்க உடம்புல சுரக்கிறது, மீதி ஃப்ரீ ரேடிக்கல்ஸை போட்டு தள்ளாமல், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கும்போது தான் புரியும். ஸோ ஒரு செல்லுக்குள்ளே நம்ம சாப்பிட்ற பொருள் டைஜஸ்ட் ஆகாமல் அப்படியே அங்கங்கே பிரிஞ்சு ஃப்ரீ ரேடிக்கலாக இருந்துச்சுன்னா, அதெல்லாம் கேன்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கான மூலக்கூறு. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உள்ளே சேராமல் வெளியே அனுப்புகிறவங்க பேர் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இப்போ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடம்புல நல்லா இருந்தால் தேவையில்லாத டஸ்ட் உள்ளே சேராது. அப்போ தேவையில்லாத விஷயங்கள் உள்ளே இல்லைன்னா அதுவே வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் டுவர்ட்ஸ் எனி கைண்ட் ஆஃப் டிசீசஸ் தானே. சில பேருக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸே இன்னேட்டாகவே கம்மியாகவே இருந்துச்சுன்னா தேர் ஆல் குவயட் வெரி மச் ப்ரோன் டு டிசீஸ். அவங்க டிசீஸ் ஈஸியாக அவங்கள அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன ஆன்டிபாடி கொடுத்து அவங்க உடம்புல என்ன ஆன்டிஜன் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு தே ஆர் யூஸிங் தி மாலிகுலார் அனாலிசிஸ். Identification of such genes which predispose an individual to certain cancers may be very helpful in prevention of cancer. So அதுக்கப்புறம் gene analysis molecular studiesல such individuals may be advised to avoid exposure to particular carcinogen to which they are susceptible. ஸோ இந்த மாதிரி அவங்க டிடெக்ட் பண்ணும்போது மேபி அவங்க டொபாக்கோ எடுத்துக்கிறதோ, டொபாக்கோ ஸ்மோக் இன் கேஸ் ஆஃப் லங் கேன்சர், இல்லை இப்போ பீட்டில் நட் சில பேர் த்ரூ அவுட் 24 ஹவர்ஸ் சூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஓரல் கேன்சர் வரும்போது, அந்த பர்டிகுலர் விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சில ரொம்ப காரமான ஃபுட்டாக சாப்பிட்டு சில்லிஸாக கோலான் கேன்சரோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த மாலிகுலார் டெஸ்ட் பண்ணி சொல்லும்போது. அடுத்தது ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். த காமன் அப்ரோச்சஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் ஆர் சர்ஜரி, ரேடியேஷன் தெரப்பி அண்ட் இம்யூனோதெரப்பி. பார்த்தீங்கன்னா சர்ஜரி இருக்குது, இது வந்து ஒரு ஃபைனல் சான்ஸாக வச்சுக்கலாம். ரேடியேஷன் தெரப்பி ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது, அண்ட் இம்யூனோதெரப்பி இதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன் ரேடியோ தெரப்பி tumor cells are irradiated lethally, taking proper care of the normal tissue surrounding the tumor mass. ஸோ பார்த்தீங்கன்னா ரேடியோ தெரப்பியில் நிறைய பேருக்கு இந்த ஹேர் லாஸ்லாம் வந்து மொட்டை மாதிரி விழுந்து பாடி வெயிட் டிராஸ்டிக்காக குறைஞ்சி, பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் உங்களுக்கு ஒரு கேன்சர் செல்ஸ் அப்படின்னா இது ரொம்ப தொலைவு வரைக்கும் சுற்றி இருக்கிற நார்மல் செல்ஸ் எல்லாம் கூட சாவடிப்பாங்க. பிகாஸ் ஒரே ஒரு கேன்சர் செல் அங்கே விட்டுட்டா கூட அப்படியே ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஒரு கேன்சர் செல்லை சாகடிக்கிறதுக்கு சுற்றி இருக்கிற பல தௌசண்ட்ஸ் ஆஃப் நார்மல் செல்ஸை சாவடிக்கிறாங்க. அதனால தான் அவங்களோட பாடி வெயிட் குறையிறது, அழகு போகிறது, ஸ்கின் எல்லாம் சுருங்கிறது, மொட்டை தலையில் முடியெல்லாம் கொட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள். பட் ஒன்ஸ் cure ஆயிடுச்சுன்னா they regain everything. So in radiotherapy, tumor cells are irradiated lethally, taking proper care of a normal tissue surrounding the tumor mass. Several chemotherapeutic drugs are used to kill cancerous cells. Some of these are specific for particular tumors. Majority of drugs have side effects like hair loss, anemia, etc. Most cancers are treated by combination of surgery, radiotherapy and chemotherapy. கீமோதெரப்பினா ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, ரேடியோதெரப்பினா அவங்களுக்கு ரேடியேஷன் எக்ஸ்ரே கொடுத்து ட்ரீட் பண்ணுறது, சர்ஜரினா டியூமர் ரொம்ப பெருசானா கட் பண்ணிடுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேன்சர் வந்து இது மூணும் சேர்ந்த காம்பினேஷனாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. Tumor cells have been shown to avoid detection and destruction by immune system. Therefore, the patients are given substances called biological response modified such as alpha interferon, which activates their immune system and helps in destroying the tumor. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டியூமர் செல்ஸ் அப்படியே ஹைட் அவுட் பண்ணிக்கும், தன்னை ஹைட் அவுட் பண்ணிட்டு காட்டாமல், இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டில் அதை காட்டலைன்னா என்ன பண்ணதுக்காக இவங்க இன்டர்ஃபெரான்ஸ் கொடுத்து ஆல்ஃபா இன்டர்ஃபெரான் கொடுத்து ஐடென்டிஃபை பண்ணி எஸ் கேன்சர் இருக்குதுன்னு ஒரு டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா இம்மிடியட்டாக ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரக், அதாவது அந்த கேன்சரோட இன்டென்சிட்டியை பொறுத்து எதர் வயா கீமோதெரப்பி ஆர் ரேடியோதெரப்பி சர்ஜரி ஆர் எல்லாமே காம்பினேஷனாக பண்ணுறது. ஸோ எப்படியாவது ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றணுங்கிறது தான் ஒரு டாக்டரோட நோக்கம்.
ஆனா சிம்ப்டமே இல்லாததுனால கேன்சர் வந்துச்சுன்னா, ரொம்ப டிராஸ்டிக்கா நமக்கு தெரியாது. நமக்கு சிம்ப்டமே வெளிய வரும்போது அது 3 ஆர் 4த் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, இட் இஸ் வெரி டஃப் டு க்யூர். அதுக்கு தான் ஒரு பீரியாடிக்கல் ஒரு ஏஜுக்கு மேல பீரியாடிக்கல் செக்கப்ல இருக்கிறது மிகவும் நல்லது. ஸோ, அந்த ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர் இது. ஜீன் மெக்கானிசம் கூட. ஸோ நிறைய மெக்கானிசம் உள்ள இருக்கு. கேன்சர் நிறைய ஜீன் கண்ட்ரோல்ல வருது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் கரெக்ட்டா டிவைட் ஆயி, ஒரு மைட்டோசிஸ் நடந்து, அது மெச்சூர் ஆயி, அது டெத். ஸோ அப்படியே ஒரு ஏஜ் ஆயி, அப்போப்டோசிஸ் அப்படியே டெத், வயசாகி செத்து போறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரீம்லைன்டா நடக்கிற ஒரு ப்ராசஸ். அத கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஜீன்ஸ் உள்ள ஒர்க் பண்ணுது. அதுல எந்த ஜீன் தன்னுடைய மெக்கானிசம்ல கொஞ்சம் லேப்ஸ் ஆகுதோ, இல்ல லேசியா இருக்கோ, இல்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கோ, எது ஒண்ணு மாறினாலும் அது கடைசியில எண்ட் அப் இன் த கேன்சர்ன்னு முடியும்போது, நிறைய ஜீன்ஸ் உள்ள வரதுனால ப்ராப்பரா திஸ் இஸ் த ரீசன் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா இந்த மாரி எக்ஸ்போஷர் ஆஃப் திஸ் ரேஸ் ஆர் சாப்பிடுற ஃபுட்டுங்க, நம்ம சாப்பிடுற இந்த மியூட்டேஷன் காசிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? நம்ம மியூட்டேஷன்லயே சொன்ன மாதிரி, அதுல நாம எடுத்துக்கிற ஃபுட் எது வேணாலுமே கேன்சர் காசிங் ஏஜென்ட்டாக இருக்கலாம். ஸோ சாப்பாடு அண்ட் ஒரு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல வாழறது, ஒரு குட் லைஃப் ஸ்டைல மெயின்டெயின் பண்றது, டிசீஸ்ல இருந்து வெளிய வரதுக்கான ஒரு நல்ல விஷயம். ப்ரிவென்ஷன் அகைன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ வித் திஸ் I'll put a full stop for this video. நெக்ஸ்ட் வீடியோல நாம ட்ரக்ஸ் பத்தி படிப்போம். ஓகே, அது வரைக்கும் படிச்சுட்டு இருங்க. பாய்.